Welcome to Education Time in Tamil. CBSE class 10th க்கு சயின்ஸ்ல இருக்கிற chapter 1 chemical reaction and equations. So இந்த chapterல நம்ம type of chemical reaction ங்கற டாபிக்க பத்தி பார்த்துட்டு இருக்கோம். அதுல இந்த part 9 வீடியோல பாத்தீங்க அப்படினா நம்ம double displacement reaction அப்படினா என்னங்கறத பத்தி பார்க்க போறோம். இது வந்து displacement reactionக்குள்ள ஒரு டைப். ஓகே. சரி, இதுல என்ன நமக்கு புக்ல கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலயே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம அடுத்த வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் தெரியும். ஓகே. சரி, டபுள் டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன் இந்த ஸ்லைட்ல பாத்தீங்க அப்படினா நம்ம அதோட டெஃபினேஷன், ஜெனரல் ஃபார்ம், ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். ஓகே. சரி, ஏன்னா டெஃபினேஷன் சொல்லி எக்ஸாம்பிளோட சொல்லுங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அந்த மாதிரி கேட்கும்போது இந்த மாதிரி நீங்க ஆன்சர் பண்ணலாம். ஜெனரல் ஃபார்ம் அப்படிங்கிறது நம்ம டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் எல்லாத்துக்குமே மேக்ஸ் மாதிரி ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம எழுதியிருக்கோம். ஓகேங்களா? இதுதான் காமன் அப்படிங்கிறதுக்கு. ஓகே. சரி, இப்போ டெஃபினேஷன் பார்ப்போம். A double displacement reaction is the type of reaction in which two reactant exchange ions. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ions வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது to form two new compound. அதனால ரெண்டு நியூ காம்பவுண்ட் வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? நம்ம இதுவரை நம்ம வந்து டைப் ஆஃப் ரியாக்ஷன் படிச்சிருக்கோம் இல்லைங்களா? அதுல வந்து அயான் எக்ஸ்சேஞ்ச் ஆகிறது அப்படிங்கிற நம்ம சொல்லலை இல்லைங்களா? அதனால டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ல மட்டும்தான் இந்த அயான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிற வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படின்னா என்ன அயான்ஸ்னா முதல் என்ன? இந்த அயான்ஸ்னா என்னன்னு நீங்க வந்து என்ன பண்ணிருப்பீங்க? கிளாஸ் 9th ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ்னு ஒரு லெசன் இருக்கு இல்லைங்களா? அதுல வாட் இஸ் அயான்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்கே நமக்கு இருக்கும். ஓகேங்களா? சரி, நம்ம அதை சிம்பிளா சொல்றேன் நான். அதாவது ஒரு காம்பனன்ட்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம், ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. அதுல பாசிட்டிவ் சார்ஜ் ஆட்டம்ஸும் நெகட்டிவ் சார்ஜ் ஆட்டம்ஸும் அதுக்குள்ளர இருக்கும். ஓகேங்களா? ஆட்டம்ஸ் சொல்லலாம், இல்லைன்னா மாலிகுல்ஸ்னு சொல்லலாம். அது நம்ம சப்ஸ்டன்ஸ்குள்ளர இருக்கும். ஓகேங்களா? அது ரெண்டும் ஈக்குவலா சேர்ந்து சப்ஸ்டன்ஸ் வந்து நியூட்ரலா இருக்கும். ஓகே. ஸோ இதை தான் வந்து அயான்ஸ் சொல்றோம். அந்த பாசிட்டிவ் அயான்ஸ், நெகட்டிவ் அயான்ஸ், பாசிட்டிவ் சார்ஜ் பார்ட்டிகளையும் நெகட்டிவ் சார்ஜ் அந்த பார்ட்டிகளையும் பாசிட்டிவ் அயான்ஸ் நெகட்டிவ் அயான்ஸ் சொல்றோம். இது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுமா? ஓகேங்களா? எதுல எக்ஸ்சேஞ்ச் ஆகும்? நம்ம எடுத்துக்கிட்ட ரெண்டு ரியாக்டன்ஸ்குள்ளர எக்ஸ்சேஞ்ச் ஆக போகுது. அதனால நமக்கு புதுசா ரெண்டு காம்பவுண்ட்ஸ் வந்து உருவாகுது. இதுதான் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். கிளியர்? சரி, இதுல இன்னொரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் typically result in the formation of the product that is a precipitate. இந்த மாதிரி டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் நடக்கும் பொழுது பொதுவா பாத்தீங்க அப்படின்னா கிடைக்கக்கூடிய ரிசல்ட் ஃபார்மேஷன் இருக்கு பாத்தீங்களா? நமக்கு அவுட்புட் இந்த ரியாக்ஷன் நடந்து நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட் இருக்கு பாத்தீங்களா? அந்த ரிசல்ட் ஃபார்ம் ஆகும் பொழுது நமக்கு பிரிசிபிடேஷன் ஒன்று ஃபார்ம் ஆகும். டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் மட்டும் தான் சொல்லியிருக்கோம் பாருங்க. இதுவரை நம்ம டைப் ஆஃப் ரியாக்ஷன் படிச்சிருக்கோம்ல, அதுல எதுலையுமே நம்ம வந்து பிரிசிபிடேஷன் பத்தி பேசினது இல்லை இல்லைங்களா? இப்ப பாருங்க, பிரிசிபிடேஷன் ஃபார்ம் ஆகுதுனாலே அது டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். பொதுவா டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் எல்லாத்துலயுமே என்ன பண்ணும்? டிபிக்கலா நமக்கு வந்து precipitation ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா? சரி, இப்போ ஜெனரல் ஃபார்ம் பார்ப்போம். ஜெனரல் ஃபார்மோட ஒரு எக்ஸாம்பிள் சேர்த்து பார்க்கும்போது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும். ஜெனரல் ஃபார்ம் என்ன? ஏபி அப்படின்னு ரெண்டு நம்ம பார்ட்டிகுலர் சேர்த்து நம்ம வந்து ஒரு சப்ஸ்டன்ஸ் உருவாக்கியிருக்கோம். ரெண்டு மாலிகுல் சேர்த்து சப்ஸ்டன்ஸ் உருவாக்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, இதுல வந்து ஏங்கிறது பாசிட்டிவ் சார்ஜ், பிங்கிறது நெகட்டிவ் சார்ஜ். இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரெண்டு மாலிகுல்ஸை சேர்த்து நம்ம வந்து ஒரு புதுசாக சப்ஸ்டன்ஸை உருவாக்கியிருக்கோம். ஓகேங்களா? சரி, நான் எக்ஸாம்பிளுக்கு ரெண்டு மாலிகுல்ஸ்ன்னு சொல்றேன். அந்த மாதிரி நிறைய நம்ம எடுத்துக்கிற குவான்டிட்டி அதிகம் இல்லையா? அதனால நிறைய மாலிகுல்ஸ் அதில் இருக்கும். ஓகே. பட் ஆனால் பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் அதில் இருக்கும். அதே மாதிரி சிடி அப்படிங்கிற ரெண்டு சப்ஸ்டன்ஸ், அதாவது ரெண்டு சார்ஜ் உள்ள அந்த மாலிகுல்ஸ் நம்ம வந்து ஆட் பண்ணி நம்ம வந்து ஒரு புதுசாக சப்ஸ்டன்ஸ் உருவாக்கியிருக்கோம். ஓகே. இப்போ இது ரெண்டையும் நம்ம என்ன பண்ண போறோம்? சேர்க்க போறோம். அது ரெண்டுக்கும் நடுவில் ரியாக்ஷன் நடக்க போகுது. ஓகேங்களா? நடந்து நமக்கு கிடைக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குது? நமக்கு புதுசா உருவாயிருக்கு பாருங்க. புதுசானா என்ன நடந்திருக்குது? இதுல உள்ள பாசிட்டிவ் இதுல உள்ள நெகட்டிவோட சேர்ந்துருக்குது. ஓகேங்களா? சரி, அப்ப இதுல உள்ள பாசிட்டிவ் வந்து இதோட நெகட்டிவோட சேர்ந்துருக்கு பாருங்க. ஏடி, ஏ பிளஸ் டி மைனஸ், அதே மாதிரி சி பிளஸ் பி மைனஸ். இப்போ இது புது ஒரு காம்பவுண்ட் தானே?
ஓகேங்களா. இதில் இன்னொன்று நோட் பண்ணுங்க, இதை பாருங்க, இது இங்கே மாறி இருக்கா, இது இங்கே மாறி இருக்கா, அப்போ 2 இடம் பிளேஸ் மாறி இருக்கா, அதுதான் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்னு சொல்றோம். ஓகேங்களா. 2 இடத்தோட பிளேஸும் மாறி இருக்கு பாருங்க, இது இங்கே போயிருக்கலாம், இது இங்கே வந்திருக்கலாம். ஓகேங்களா. 2 இடத்தோடதும் மாறி இருக்குங்களா, இதுதான் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போமா. சரி, இதில் எது Na2SO4 அக்வஸ் சொல்யூஷன்ஸ், அதாவது அது வந்து கரைசல்னு சொல்லுவாங்க. ஏற்கனவே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா என்னன்னு. ஓகேங்களா. சோடியம் சல்ஃபேட் Na2SO4 சோடியம் சல்ஃபேட். இதை வந்து இதில் எது Na2A. ஓகேங்களா. அப்போ இது பாசிட்டிவ் சார்ஜ் இருக்கும். SO4 அப்படிங்கிறது B, அப்போ இது வந்து நெகட்டிவ் சார்ஜ் இருக்கும். ஓகேங்களா. சரி, இப்போ அடுத்தது BaCl2. BaCl2 என்ன, பேரியம் குளோரைடு, இதுவும் அக்வஸ் சொல்யூஷன் தான். ஓகே. ஸோ அப்போ 2 கரைசல் அது. ஓகேங்களா. 2 கரைசலையும் நம்ம திரும்ப வந்து நல்லா மிக்ஸ் பண்றோம். கரைசல்னா என்ன, ஏதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்து கரைஞ்சிருக்கும். ஓகேங்களா. அதுதான். சரி, இப்போ வந்து BaCl2 அப்படின்னா BA வந்து இதை பிளஸ் வச்சுக்கலாமா, ஏன்னா இதான் C இல்லைங்களா. Cl2ங்கிறது மைனஸ். ஸோ இப்போ நம்ம ஏது பி எதுன்னு ஐடென்டிஃபை பண்ணியாச்சு. நமக்கு கிடைக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ்ல பாருங்களேன், 2NaCl அக்வஸ் சொல்யூஷன், அதாவது சோடியம் குளோரைடு. இப்போ என்ன ஆச்சு, இந்த A பிளஸ் இந்த Cl மைனஸோட சேர்ந்துச்சா, அப்போ ஒரு புது காம்பவுண்ட் உருவாயிருக்கா நமக்கு. சரி, அப்போ NaCl சோடியம் குளோரைடு அக்வஸ் சொல்யூஷன் உருவாயிருக்கு. அதே பாருங்க, இந்த BA இந்த SO4 சேர்ந்துருக்கா, அப்போ C பிளஸ் B மைனஸ், அப்போ BaSO4 பேரியம் சல்ஃபேட். இங்கே பாருங்க, சாலிட் உருவாயிருக்கு. சாலிட்னால என்ன அர்த்தம், அது வாட்டரில் கரையுமா. சாலிட்னா என்ன, நமக்கு ஒரு வந்து நம்ம நல்ல வந்து ஸ்ட்ராங்கான ஒரு மெட்டீரியல், அது வாட்டரில் கரையுமா, கரையாது இல்லையா. அப்போ அது என்னவாகும், நம்மளுக்கு வந்து நம்ம எடுத்துக்கிட்ட அந்த டெஸ்ட் டியூப்ல வந்து அடியில் செட்டில் ஆகிடும். அதைத்தான் ப்ரிசிபிடேட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா. ப்ரிசிபிடேஷன்னா என்ன, நம்ம கெமிக்கல் ரியாக்ஷன் பண்ணும்போது அடியில் வந்து தங்கக்கூடியது தான் ப்ரிசிபிடேட். தமிழில் வீழ்படிவு, அதாவது கீழே வந்து செட்டில் ஆகிடும் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஆன் மிக்சிங் த சொல்யூஷன் ஆஃப் பேரியம் குளோரைட் வித் சோடியம் சல்ஃபேட், இது ரெண்டையும் சொல்கிறாங்க. மிக்சிங் த சொல்யூஷன் ஆஃப் பேரியம் குளோரைட் வித் சோடியம் சல்ஃபேட், இந்த ஒயிட் ப்ரிசிபிடேட் என்ன கலரில் ஃபார்ம் ஆகுது, ஒயிட் கலர்ல ஃபார்ம் ஆகுது precipitate. ஓகேங்களா. precipitate ஃபார்ம் ஆகிறதுக்கும் கலர் இருக்கு. நம்ம ஏற்கனவே ஒரு precipitate பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ ஆக்டிவிட்டி 1.2ல நம்ம ஏற்கனவே ஒரு precipitate பார்த்துருக்கோம். கலர் கலராக நமக்கு வருது இருக்கு இல்லையா. ஸோ இப்போ ஒயிட் precipitate வந்து நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகுது ஆஃப் பேரியம் சல்ஃபேட். அந்த precipitate எது, பேரியம் சல்ஃபேட்டுங்கிறது. நீங்கள் நல்லா நோட் பண்ணுங்க, டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல ஒரு சாலிட் உருவாகும், அதுதான் precipitate ஆகும். ஓகேங்களா. உங்களுக்கு புரியலனா கூட இந்த ஈக்குவேஷனில் எது சாலிடோ அதுதான் precipitate. ஓகே. 1 மார்க்கில் கேட்கும்போது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதுதான் precipitate. அப்போ பேரியம் சல்ஃபேட் தான் இங்கே வந்து precipitate. இது எப்படி உருவாகும்னா இமீடியட்லி ஃபார்ம்டு. நீங்கள் ஊற்றி கொஞ்சம் நேரம் கழிச்சு 2 மணி நேரம் வெயிட் பண்ணிலாம் பார்க்க தேவையில்லை. நீங்கள் ஊற்றிட்டு இருக்கும்பொழுதே, ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்பொழுதே அது உடனே என்ன ஆகும், உங்களுக்கு இந்த இது வந்து precipitate வந்து ஃபார்ம் ஆயிடும். தீஸ் ரியாக்ஷன் ஆர் அயானிக் இன் நேச்சர். இதை ஏன் அயானிக் இன் நேச்சர்னு சொல்கிறோம், அயான்ஸ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது இல்லையா, எக்ஸ்சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா, அதை தான் அயானிக் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. இங்கே அயான்ஸ் தான் மாறிச்சு, இதோட ப்ளஸ் இதோட மைனஸோட சேர்ந்துருச்சு. அப்போ இதில் இருக்கக்கூடிய ப்ளஸ் இந்த மைனஸ் எடுத்துக்கிச்சு. ஓகேங்களா. அப்போ அயான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆனதுனால இந்த ரியாக்ஷன் அயானிக் இன் நேச்சர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா. கிளியரா. இவ்வளோதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். சரி, இப்போ நம்ம தெளிவாக டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷனா என்னன்னு படிச்சாச்சு. ஓகேங்களா. சரி, இப்போ ஆக்டிவிட்டி 1.10 இதில் நம்ம எதை பற்றி செய்ய போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸாம்பிளில் ஒரு ரியாக்ஷன் சொன்னோம் இல்லையா, அதை தான் நம்ம செஞ்சு பார்க்க போகிறோம். டேக் அபவுட் 3 ml ஆஃப் சோடியம் சல்ஃபேட் சொல்யூஷன் இன் அ டெஸ்ட் டியூப். இந்த படத்தை பாருங்க, இந்த மேலே இருக்க டெஸ்ட் டியூப்ல நம்ம ஊற்றுறோம் இல்லையா, அதுதான் சோடியம் சல்ஃபேட் சொல்யூஷன். அதுக்கு ஏதாவது கலர் இருக்கா பார்த்தீங்களா, கலர் இல்லை இல்லைங்களா. சரி, அப்போ அது கலர்லெஸ். இன் அனதர் டெஸ்ட் டியூப் டேக் அபவுட் 3 ml ஆஃப் பேரியம் குளோரைட் சொல்யூஷன். இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ஒரு சின்ன பீக்கரில் எடுத்திருக்கோம். ஓகேங்களா. நீங்கள் இன்னொரு டெஸ்ட் டியூப்ல கூட எடுத்துக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ணோம், பேரியம் குளோரைடு நம்ம எடுத்திருக்கோம். இதுவும் பாருங்களேன், இது வந்து மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு இமீடியட்டாக ஃபார்ம் ஆன precipitate இது இல்லை. இதுக்கு முன்னாடி பாருங்க, இது கலர் இருக்கா, இல்லை இல்லைங்களா, இதுவும் கலரில் இருக்காது. ஓகேங்களா. மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க, மிக்ஸ் த 2 சொல்யூஷன், 2 சொல்யூஷனையும் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பாருங்க, வாட் டு யூ அப்சர்வ், என்ன அப்சர்வ் பண்றீங்க அப்படின்னா,
அப்சர்வேஷன்ல இந்த ஒயிட் சப்ஸ்டன்ஸ், ஒயிட் கலர்ல ஒரு சப்ஸ்டன்ஸ் பாருங்க, ஊத்துனோடனே நமக்கு தெரியுது பாத்தீங்களா, நல்லா ஒயிட் கலர் சப்ஸ்டன்ஸ் வந்து நமக்கு உருவாகும். விச் இஸ் இன்சால்யூபிள் இன் வாட்டர். அது வந்து வாட்டர்ல கரையாது, கரையாதனால தான் அது செட்டில் ஆகுது இல்லைங்களா. கரைஞ்சிச்சுன்னா அப்புறம் வாட்டரோட கரைஞ்சிச்சுன்னா செட்டில் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இருக்காது இல்லைங்களா. சால்ட் வாட்டர்ல கரையுமா, கரையாது. சால்ட் வந்து வாட்டர்ல கரையாது, அதனாலதான் இன்சாலபிள் இன் வாட்டர் இஸ் ஃபார்ம்டு. அது வந்து உருவாகுது. இன்சாலபிளான ஒரு மெட்டீரியல் வந்து வாட்டர்ல கரையாத ஒரு மெட்டீரியல் வந்து உருவாகுது. அது என்ன கலர்ல இருக்கும், ஒயிட் கலர்ல இருக்கும். திஸ் இன்சாலபிள் சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம்டு இஸ் நோன் as the precipitate. இந்த மாதிரி கரையாத ஒரு பொருள் உருவாச்சு பாத்தீங்களா, அதுதான் precipitate அப்படிங்கிறது. கிளியர்? சரி, அப்ப அது சாலிட் ஸ்டேட், அதனாலதான் கரையல. ஓகேங்களா. சரி, any reaction that produce the precipitate can be called the precipitation reaction. ஏதாவது ரியாக்ஷன்ல நம்ம செய்யும் பொழுது ஏதாவது precipitation உருவாச்சு அப்படின்னா, நம்ம ஒரு ரியாக்ஷன் செய்யறோம், அது ஒரு precipitate நமக்கு ஃபார்ம் ஆகுது அப்படின்னா அந்த ரியாக்ஷனுக்கு நம்ம என்ன சொல்லிடணும், precipitation reaction அப்படின்னு சொல்லிடணும். ஓகேங்களா, அதான் சொல்லியிருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த ஈக்குவேஷனை கொடுத்துருக்காங்க. இந்த ஈக்குவேஷன் நம்ம ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, போதும் நமக்கு. ஓகே, சரி. வாட் காசஸ் திஸ், என்ன வந்து நமக்கு நடக்குது? the white precipitate of BaSO4 is formed by the reaction of SO4 2- and Ba2+. இந்த white precipitate அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா BaSO4. ஓகேங்களா, பேரியம் சல்ஃபேட். ஓகே, இது வந்து ஃபார்ம் ஆகி இந்த ரியாக்ஷன்ல எப்படி ஃபார்ம் ஆச்சு, SO4 2-. ஓகேங்களா, அண்ட் Ba2+. பாருங்க, 2- 2+ ரெண்டும் ஈக்குவலா இருக்கு பாத்தீங்களா. அப்ப இந்த மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகி உருவாச்சு. The other product formed in sodium chloride which remains in the solution. சரி, இன்னொரு ப்ராடக்ட் நமக்கு உருவாகுமே, நம்ம 2 காம்பவுண்ட்ஸ் சொல்லியிருக்கோம்ல, இன்னொரு ப்ராடக்ட் உருவாக்குமே, அது என்னது, சோடியம் குளோரைட் சொல்யூஷனா நமக்கு கிடைச்சிச்சு. ஓகேங்களா, அதுலேயே சோடியம் குளோரைட் வந்து சொல்யூஷனா மேலே இருக்கும், இது வந்து பேரியம் சல்ஃபேட் precipitation கீழே தங்கிடும். ஓகேங்களா, such reaction in which there is an exchange of ions between the reactants are called double displacement reaction. இந்த ரியாக்ஷன்ல அயான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. எது, ரெண்டு ரியாக்டன்ஸ்குள்ள அயான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுது. ரெண்டு அயான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகுறதுனால இது வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். இது இங்க போகுது, இது இங்க வருது. ரெண்டு ரியாக்ஷன், ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் ஆகுது இல்லையா, அதனால டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். கிளியர்? சரி, இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பாக்ஸ்ல ரீகால் ஆக்டிவிட்டி 1.2 கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம பார்ட் 1ல ஒரு ஆக்டிவிட்டி செஞ்சோம்ல, அந்த ஆக்டிவிட்டியை தான் சொல்லியிருக்காங்க. திரும்ப நீங்க வந்து ரீகால் பண்ணி பாருங்க. ஏன் ரீகால் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல அதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக அந்த மாதிரி பாக்ஸில் கொடுத்துருக்காங்கனால அவாய்ட் பண்ணிடாதீங்க. அதில் என்ன நமக்கு முக்கியமான கொஷினே இருக்குது அதில். ஓகேங்களா, சரி, அதுதான் வந்து என்ன ரியாக்ஷன் பார்க்க போகிறோம். வேர் யூ ஹேவ் மிக்ஸ்டு த சொல்யூஷன் ஆஃப் lead 2 nitrate அண்ட் பொட்டாசியம் அயோடைட். இந்த நம்ம வந்து அந்த ஆக்டிவிட்டியில் செஞ்சோம். lead 2 nitrateயும் பொட்டாசியம் அயோடைடையும் மிக்ஸ் பண்ணி சொல்யூஷனை நம்ம உருவாக்கணும். ஓகேங்களா, சரி, அது எப்படிலாம் பண்ணுங்கிறத நம்ம அதில் போய் பார்த்துக்கோங்க. ஜஸ்ட் இந்த நம்ம செஞ்சதை வச்சு அப்சர்வேஷன் வச்சு நம்ம என்ன வந்து ஆன்சர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா, சரி. வாட் வாஸ் த கலர் ஆஃப் த precipitate formed? இந்த நம்ம இந்த ஆக்டிவிட்டி நம்ம செய்யும் போது என்ன கலர் நமக்கு precipitate உருவாச்சு? கேன் யூ நேம் த காம்பவுண்ட் precipitate? அதோட பேர் உங்களுக்கு தெரியுமா, அது ஞாபகம் இருக்கா, சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த precipitate இஸ் எல்லோ இன் கலர். ஆமா, இதை நம்ம செய்யும் போது நல்ல எல்லோ கலர் precipitate உருவாச்சு. ஓகே, இன் கலர். அண்ட் த காம்பவுண்ட் இஸ் lead 2 iodide. உருவான காம்பவுண்ட் என்ன, lead 2 iodide. பாருங்க, lead 2 nitrateயும் பொட்டாசியம் அயோடையும் நம்ம சேர்த்தோம். அப்ப lead 2 iodide நமக்கு உருவாக்கி பார்த்தீங்களா, இதுவும் சேர்ந்துருக்கு. இப்போ மீதி என்ன இருக்குது, பொட்டாசியமும் நைட்ரேட்டும் சேர்ந்து இருக்கும். அப்படிதானே ஆகணும் நமக்கு. ஓகேங்களா, அப்ப இது பாருங்க எக்ஸ்சேஞ்ச் ஆயிருக்கா. அப்ப இது என்ன ரியாக்ஷன், டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். அதுக்கு தான் இந்த இடத்துல நம்மளை ரீகால் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஒரு ரியாக்ஷன் படிக்கணும் அப்படின்னா, ஒரு ஈக்குவேஷன் நம்ம படிக்கணும் அப்படின்னா அதுல என்னென்ன பாசிபிலிட்டிலாம் இருக்குங்கிறத யோசிக்கணும். ஓகேங்களா, சரி, அதுக்கு தான் திரும்ப நம்ம அந்த மாதிரி யோசிக்கிறதுக்காக நமக்கு அது கொடுத்துருக்காங்க. ரைட் த பேலன்ஸ் கெமிக்கல் ஈக்குவேஷன் ஃபார் திஸ் ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷன் வந்து பேலன்ஸ் ஈக்குவேஷன் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நம்ம ஏற்கனவே அங்கே எழுதுற ஈக்குவேஷன் தான். இதில் வந்து பார்த்தீங்கன்னா PbI2S சாலிட் ஸ்டேட்ல இருக்குது. அப்போ சாலிட் தான் நமக்கு precipitate வரும். நம்ம ஏற்கனவே படித்தோம் இல்லையா, சாலிட் ஸ்டேட்ல இருக்கிறது மட்டும் தான் நமக்கு வந்து precipitate வர முடியும். அப்போ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்ல கண்டிப்பாக ஒரு சாலிட் இருக்கும். அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, கிளியர்? சரி,
தேர்ட் கொஸ்டின் பார்ப்போம். இஸ் திஸ் ஆல்சோ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன்? ஆமா, நாங்க இங்க ஃபர்ஸ்டே பார்த்துட்டோம்ல, இது வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன் தான். ஏன்னா லெட் டூ நைட்ரேட் அயோட சேர்ந்துச்சு, பொட்டாசியம் நைட்ரேட்டோட சேர்ந்துச்சு. எஸ், இட் இஸ் அ டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஓகேங்களா? சரி, புக்ல அங்கங்க இந்த மாதிரி எல்லாம் சின்ன சின்னதாக கொடுத்துருப்பாங்க, அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணாம பார்க்கணும். ஏன்னா 1 marks தான் நமக்கு நிறைய இருக்கு, அதனால இதெல்லாமே நம்ம வந்து எல்லாமே ஒன்று கூட அவாய்ட் பண்ணாம நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? சரி, ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.